யாழ் பெல் ஸ்டுடியோ. பயந்தாங்கோழியின் தைரியம். ஒரு நாள் அதிகாலை சூரியன் மெதுவாக உதயமாகிக் கொண்டிருந்தது. பண்ணை முழுக்க பறவைகள் கீச்சென்று பாடிக்கொண்டிருந்த நேரம். அந்த அமைதியை உடைத்து திடீரென்று ஒரு பெரிய அலறல் கேட்டது. ஐயோ, முட்டைகள் எல்லாம் காணோம்! ஒவ்வொரு கூட்டிலும் பார்த்தார்கள், ஒரு முட்டையும் இல்லை. யாரோ இரவில் வந்து எல்லா முட்டைகளையும் திருடிச்சு போயிருந்தார்கள். அதே பண்ணையில் ஒரு குட்டி கோழி வாய்ந்து வந்தது. அதன் பெயர் பயந்தாங்கோழி. காற்று கொஞ்சம் பலமாக அடித்தாலே அது நடுங்கும். ஒரு இலை கீழே விழுந்தாலும் அது பயந்து ஓடிவிடும். தன் நிழலை பார்த்தால் கூட யாரோ பின்னால் வர்றாங்க என்று நினைத்து மறைந்து கொள்ளும். மற்ற கோழிகள் அதை பார்த்து சிரித்தார்கள். இவளால எதுவும் முடியாது, எப்பவும் பயந்துட்டே இருப்பா என்று கிண்டல் செய்தார்கள். பயந்தாங்கோழி சோகமாக இருந்தாலும் யாரிடமும் எதுவும் சொல்லாது அமைதியாக இருந்தது. அன்று காலை முட்டைகள் காணாமல் போனதும் எல்லா கோழிகளும் ஒன்றாக கூடினார்கள். இது கண்டிப்பா காட்டில் இருக்கும் நரி வேலைதான் என்றார்கள். ஆனால் காட்டுக்குள் செல்ல யாருக்கும் தைரியமில்லை. அங்கு இருள், அந்நிய சத்தங்கள், தெரியாத அபாயங்கள். அனைவரும் அமைதியாக நின்றபோது ஒரு சின்ன மெதுவான குரல் கேட்டது. நான் போய் பார்த்து வருகிறேன். அனைவரும் திரும்பி பார்த்தார்கள். அது பயந்தாங்கோழி. இதயம் வேகமாக துடித்துக் கொண்டே இருந்தாலும் அது மெதுவாக காட்டுக்குள் நடந்தது. மரங்கள் மிக உயரமாக இருந்தன. காற்று வீசும் சத்தம் கூட பயமாக கேட்டது. எங்கோ கிளைகள் உடையும் சத்தம், இலைகள் சலசலப்பு. ஒவ்வொரு அடியிலும் அது பயந்தது. ஆனால் திரும்பி போகவில்லை. அப்போது ஒரு மரக்கிளையிலிருந்து வந்த அணில் அதை பார்த்து சிரித்தது. ஏன் நடுங்குற என்று கேட்டது. பயந்தாங்கோழி மெதுவாக, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்றது. அணில் மென்மையாக சொன்னது, பயம் இருந்தாலும் முன்னே போனால்தான் தைரியம் வரும். அந்த வார்த்தைகள் கோழிக்குள் ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்தது. சிறிது தூரம் சென்றதும் ஒரு குகை அருகே இருந்து சத்தம் கேட்டது. பயந்தாங்கோழி மெதுவாக அருகே பார்த்தது. அங்கே ஒரு நரி. அது எல்லா முட்டைகளையும் சேர்த்து வைத்து பாதுகாத்து கொண்டிருந்தது. கோழியின் கால்கள் நடுங்கின, இதயம் பலமாக துடித்தது. இப்போ என்ன செய்வது என்று அது யோசித்தது. அப்போது அதற்கு ஒரு புத்திசாலித்தனமான யோசனை தோன்றியது. அது தன்னுடைய முழு சக்தியையும் சேர்த்து பெரிய சத்தமாக கத்தியது. வேட்டைக்காரன் வர்றார், எல்லாரும் ஓடுங்க! நரி அதை கேட்டதும் பயந்து காட்டுக்குள் ஓடிவிட்டது. வாய்ப்பு கிடைத்த உடனே பயந்தாங்கோழி வேகமாக எல்லா முட்டைகளையும் ஒன்றாக சேர்த்து கொண்டு கவனமாக எடுத்துச் சென்றது. இதயம் இன்னும் துடித்துக் கொண்டே இருந்தாலும் அது நிற்கவே இல்லை. பண்ணைக்கு திரும்பியதும் எல்லா கோழிகளும் மகிழ்ச்சியில் குதித்தார்கள். நம்ம முட்டைகள் எல்லாம் திரும்ப வந்துடுச்சு, பயந்தாங்கோழிதான் நம்ம ஹீரோ என்று அனைவரும் பாராட்டினார்கள். பயந்தாங்கோழி வெக்கமாக சிரித்தது. அது மெதுவாக சொன்னது, எனக்கு இன்னும் பயம் இருக்கு, ஆனா முயற்சி செய்தேன். அந்த நாளிலிருந்து யாரும் அதை கிண்டல் செய்யவில்லை. ஏனெனில் அவர்கள் புரிந்து கொண்டார்கள் உண்மையான தைரியம் எப்படி இருக்கும் என்று. கதையின் நோக்கம், தைரியம் என்பது பயம் இல்லாதது அல்ல, பயம் இருந்தாலும் நல்லதை செய்வதுதான் உண்மையான தைரியம். மீண்டும் சந்திப்போம் குட்டீஸ். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பெல் அழுத்துங்க.